Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள கள்ளிக்காடு கிராமத்தில் தங்களுக்கென தனி மயானம் அமைத்து தர வேண்டி அரசிற்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள கள்ளிக்காடு பகுதியில் தேவேந்திரகுல சமூகத்தை சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட குடும்பங்களை வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் யாரேனும் இறந்தால் இந்த பகுதியில் இடுகாட்டிற்கு கொண்டு தனியாக ஒரு இடுகாடு இல்லாதனால் இந்த பகுதி மக்கள் வெட்ட வெளியில் எரிக்கும் அவல நிலையில் உள்ளது. இந்த பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக எங்களுக்கு இந்த பகுதிக்கு இடுகாடு வேண்டும் என்று அதிகாரிகளும் பலமுறை முறையிட்டு இருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த பகுதி மக்கள் இந்த பகுதியில் ஒப்பாரி வைத்து தங்களோட கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக்கிறோம். வணக்கம். இந்த பகுதியில் இடுகாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ஆண்டாக போராடிட்டு இருக்கீங்க? இது குறித்து அதிகாரிட்ட நடவடிக்கை கேட்டிருக்கீங்களா? இல்லை, கிட்டத்தட்ட இங்கே தேவேந்திரகுல மக்கள் 40 குடும்பத்துக்கு மேலே வசிக்கிறாங்க. ஆனால் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட 50க்கும் மேற்பட்ட மனுக்களை கொடுத்துருக்குறோம். இங்கே உள்ள ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட கொடுத்துருக்குறோம், கலெக்டரேட்டில் கொடுத்துருக்கோம், மாவட்ட நிர்வாகத்தில் அத்தனை துறையிலையும் கொடுத்துருக்கோம், ஊரக வளர்ச்சித்துறையிலையும் கொடுத்துருக்குறோம். வர்ற விவோ கிட்ட கொண்டு இந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி நிறைய தடவை மனு கொடுத்துருக்குறோம். ஆனால் இது நாள் வரலையும் நடவடிக்கை எடுக்கலை. இந்த மக்களோலாம் இங்கே பாருங்கள், இங்கே எல்லோரும் வசிக்கிற எல்லாம் கூலி தொழிலாளி எல்லாரும். ஆனால் இந்த மக்களுக்கு மழை பெஞ்சாலோ வெயில் அடித்தாலோ ஒரு கேட்கற்ற நாதியற்ற மக்கள்வெல்லாம் இங்கே வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழக அரசோ மாவட்ட நிர்வாகமோ இந்த மக்களுக்கு ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் இந்த ஊடக வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அவர்களுக்கு கவனம் செலுத்தி இதை எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும், இந்த மக்களுக்கு நல்ல உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். அதாவது இந்த பகுதியில் யாராவது இறந்தா அதாவது இந்த வெட்ட வெளிச்செலாம் ஒன்றா சீமச்சனம் சரியா இந்த மழை பெஞ்சா இதனால உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்களை நீ அனுபவிக்கிறீங்க? இப்போது சமீபத்தில் ஒரு இறப்பு கூட நடந்துச்சு. அந்த இறப்பு போது சரியான மழை அடித்து ஊற்றுற மழையில் எங்களுக்கு சாலை வசதி இல்லை, சுடுகாட்டுக்கான உள்ள கொட்டகை கிடையாது. நாங்கள் 100 ஆண்டு காலமாக இந்த போராட்டத்தில் நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கோம். உரிய அரசாங்க அதிகாரிகிட்டையும் சட்டமன்ற உறுப்பினர்கிட்டையும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கிட்டையும் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்டையும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான் சொல்லிட்டு தான் இருக்கோம். அது அவங்க காதில் கேட்குற மாதிரியும் கிடையாது. இந்த அவஸ்தை இந்த பாருங்கள், இந்த ரோட்டை எப்படியா பார்த்த ஒரு அவஸ்தையிலையும் செகதிலையும் சேரு நின்று நாங்கள் அந்த சுடுகாட்டில் உள்ள இந்த பணத்தை எரித்து நாங்கள் அதை மேலே ஒரு தார்பாய் மாதிரி ஒன்று வச்சு கொடை மாதிரி பிடிச்சிக்கிட்டு நாங்கள் கொளுத்துறோம். இந்த அவலநிலையை போக்குறதுக்கு நாங்கள் ஓராண்டில் ஈராண்டில் 100 வருஷம் போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய அவஸ்தையும் இவ்வளோ பெரிய இன்னல்களையும் உங்களுடைய தமிழக அரசாங்கத்திற்கு நாங்கள் அடிக்கடி முறையிட்டும் கூட எங்களுக்கு சரியான முறையில் அந்த சாலை வசதியும் சுடுகாட்டு கொட்டக வசதி எங்களுக்கு ஏற்படுத்தி தரலை. தயவு செஞ்சு இதன் மூலியமாக நீங்கள் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தீர்கள் என்றால் மிக நல்லது. அப்படி இல்லை என்றால் உச்சபட்ச போராட்டமான உண்ணாவிரதத்தை இருக்கக்கூட தயாராக இருக்கிறோம், அல்லது சாலை மறியலும் செய்வோம். இங்கே எங்களுக்கு 100 ஆண்டு காலமாகவே எங்களுக்கு இங்கே மயானக்கரை இல்லை. ஈமச்சடங்கு செய்யணுன்னா கூட மழையிலையும் வெயில்லையும் வெயில் கூட அந்தளவுக்கு எங்களுக்கு தெரியல. மழை நேரத்தில் அந்த மழையில் தான் நின்றுட்டு நாங்கள் செய்கிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. அதுக்காக ஈமச்சடங்கு செய்கிறதுக்கு மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே எங்களுக்கு நீங்கள் மயான கொட்டகை எங்களுக்கு அமைத்து தரணும். இதை நாங்கள் அதிகாரிகள் நிறைய பேர்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் யாருமே அதை பார்க்கல, அதை யாரும் எடுத்துக்கல. அது ஏன் எங்களை மட்டும் ஒதுக்குறாங்க? மற்ற எல்லா சமுதாயத்துக்குமே அது இருக்குது, மயானக்கரை இருக்குது, எங்களுக்கு மட்டும் அது இல்லை. இந்த பகுதி மக்கள் தங்களுக்கு சுடுகாடு வேண்டும் என்று அதிகாரிகளிடம் பல முறையிட்டும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை கூறப்படுகிறது. உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 செய்திகளுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து நலீம்.